நான் வந்து ஒரு கமிட்டியில தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆய்வு பயணத்துக்கு போறேன். செல்வ பிறந்தகை அந்த கமிட்டிக்கு சேர்மனா இருக்கிறார். அப்படி நான் 38 டிஸ்ட்ரிக்ட் நாங்க ஆய்வு போறோம். அப்ப செல்வ பிறந்தகை சரியா கொடுத்தாங்களா? இல்ல, அது இல்ல. நாங்க 2 பேரும் தான். அவரு தான் சேர்மன், நான் மூத்த உறுப்பினர். நாங்க ஆய்வுக்கு போறோம். அப்ப நாங்க ஒரு கணக்கு எடுத்துட்டு போறோம், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல யார் எஸ்பி, யார் கலெக்டர் அப்படின்னு. நீங்க 15 டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டர் ஒரே மொழி பேசக்கூடிய ஒரே மாநிலத்தை சேர்ந்தவங்க எப்படி நியமிக்கப்படுறாங்க? அவர்களுக்கான டெல்லியில் இருக்கிற லாபி. நம்முடைய சேரளத்து சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய மலையாளிகள், திருவள்ளூர்ல தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் முக்கியமான மாவட்டங்களுக்கு அவங்க. அதே மாதிரி இந்த சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனராக யார் நியமிக்கப்படணுன்றதை இன்னைக்கு எங்கேயோ உட்காந்து தீர்மானிக்கிறாங்க. யார் டிஜிபியா வரணுன்றதை எங்கேயோ டெல்லியில் உட்காந்துட்டு தீர்மானிக்கிறாங்க. அப்போ நான் சொன்ன இந்த உயர் பதவிகள் எல்லாத்துக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நான் இந்த பிரச்சனையை ரேஸ் பண்ணி ரொம்ப பகிரங்கமாக பல தொலைக்காட்சி விவாதங்களை பேசின பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா இதில் கவனம் செலுத்தி இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் வேல்முருகன் சொல்வதில் கொஞ்சம் உண்மை இருக்கு அப்படின்னு உணர ஆரம்பிக்கிறாங்க. சார், பாதி அதிகாரி மலையாளி, பாதி அதிகாரி ஆந்திரத்தை சேர்ந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள், பாதி அதிகாரி கன்னட மாநிலத்தை சேர்ந்தவர்கள், மீதம் இருக்கிறது அதிகாரி பூரா வட இந்தியர்கள்னா அப்ப தமிழர்களுக்கு எங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டராக இருந்து ஆட்சி செய்யறதுக்கு தகுதி இல்லையா? என்னடா இது பேரு தமிழ்நாடு,